ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து ஹேர் கேர் வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஹேருக்கு வந்து நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்றதை பொறுத்து தான் வந்து நம்ம ஹேரை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ரொம்ப வீட்டிலே இருக்கிற மாதிரி சிம்பிளான திங்ஸ் மட்டும் வச்சு எப்படி ஹேர் மாஸ்க் அண்ட் ஹேர் ஆயில் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கருப்பு எள் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெள்ளை எள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணி இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எப்படி ஃப்ரை பண்ணணும்னா, இது கலரே வந்து பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் ஆயில் வந்து டெய்லி யூஸ்க்கு உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஹேர் வாஷ் பண்ணுற அன்றைக்கு மட்டும் 1 hour பிஃபோராக இந்த ஆயில் வச்சுட்டு, இதுக்கடுத்து வந்து வீடியோலேயே ஷேர் பண்ணியிருக்கேன் ஹேர் மாஸ்க்கு. அந்த ஹேர் மாஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் சொல்லியிருக்கேன். அந்த மாஸ்க்கையும் நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹேர் ஆயிலும் இந்த ஹேர் மாஸ்க்கும் வந்து நீங்கள் உங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி கண்டிப்பாக வைக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இது கூடவே வந்து நான் ரோஸ்மெரியும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ரோஸ்மெரி வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல. ரோஸ்மெரியுமே வந்து நம்ம ஹேரை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய பார்த்துருப்பீங்க வீடியோஸில் ரோஸ்மெரி ஆயில், ரோஸ்மெரி சீரம்லாம் வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து நம்மளாம் வீட்லேயே வச்சு யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இப்போ ரோஸ்மெரியும் நான் ஆட் பண்ணி இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயிலாக இருக்கலாம், இல்லை ஹெர்பல் ஆயிலாக இருக்கலாம், எதானா இருக்கலாம். இதை வச்சுட்டு நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயில் ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நியூ ஹேர் க்ரோத் ஆகும். ஹேரில் வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், இச்சிங் ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாகும். ஸ்ட்ரென்த்தனாகவும் ஹேர் வந்து வளரும். இது வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து பார்க்க பிளாக் கலரில் ஒரு டை அடித்த ஃபீல் நமக்கு இருக்கும். நீங்கள் வெளியெல்லாம் வாங்குகிற டை வந்து ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும், ஹேர் க்ரோத் ஆகாது, ஒரு பெர்மனண்ட்டாக இருக்காது. ஒரு 10 டேஸ்க்கு மேலே அந்த டை வந்து போயிடும். பட் இது வந்து நீங்கள் ஸ்கேல்ப்லேயே படுற மாதிரி அப்ளை பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது, உங்களுக்கு ஹேர் க்ரோத் தான் ஆகும். இது வந்து பெர்மனண்ட்டான சொல்யூஷன் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டினியூஸாக யூஸ் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் ஆகும். பெர்மனண்ட்டாகவே ஒயிட் ஹேர் இருக்கிறவங்களுக்கு பிளாக் ஹேராக மாறிடும். பட் வந்து வெயிட் பண்ணணும். ரிசல்ட் வந்து 1 மந்த் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஹேர் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். ஹேர் மாஸ்க்குமே நான் சொன்ன ஹேர் ஆயில் சொன்ன ப்ரொசீஜர்ஸ் தான். கண்டிப்பாக இதை வந்து ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து ஹென்னா பவுடர். ஹென்னா பவுடர் வந்து கிடைக்கலனா நாட்டு மருந்து கடையிலலாம் வந்து மருதாணி பவுடர்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இல்லைனா ஆன்லைனில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஈஸியாக அவைலபிள் இருக்கும் உங்களுக்கு. அப்படியும் இல்லைனா உங்கள் வீட்டு பக்கத்தில் மருதாணி இலை இருந்துச்சுன்னா, அதை ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் எதுவுமே ஆட் பண்ண வேணாம், வெறும் மருதாணி இலை மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது கூட வந்து பீட்ரூட் பவுடர் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆல்ப் குட்னஸோடைய ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் பவுடர் தான், எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாத பவுடர். இது நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேஸுக்குமே யூஸ் பண்ணலாம். இது தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் ஜூஸ் கிடச்சிச்சின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் சூப்பர் ரிசல்ட் இருக்கும். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹேர் ஆயில் வந்து ஒரு 3 ஸ்பூன்ஸ்க்கு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் ஆயிலோட இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வேணுன்றதை பொறுத்து நீங்கள் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணும்போது கீழெல்லாம் உங்கள் ட்ரெஸ்லலாம் படும், கீழெல்லாம் விழும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் திக்காகவே பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஹெட்டில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லா ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும், மெல்ட் ஆகிலாம் வராமல். ஹேர் வாஷ் பண்ணுற அன்றைக்கி இந்த ஹேர் ஆயிலும் ஹேர் மாஸ்க்கையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீக்லி 2 ஆச்சு நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். முடி கொட்டுது, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது, வெள்ளை முடி ப்ராப்ளம் இருக்குன்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.